அதிகாரம் 50 இடனறிதல். தொடங்கற்க எவ்வினையும் எல்லற்க முற்றும் இடங்கண்ட பின்னல்லதே. முரண் சேர்ந்த மொய்ம்பினவர்க்கும் அரண் சேர்ந்த மாக்கம் பலவும் தரும். தொடங்கற்க எவ்வினையும் எல்லற்க முற்றும் இடங்கண்ட பின்னல்லதே. ஆற்றாரும் ஆற்றி அடுப இடனறிந்து போற்றார்கண் போற்றி செயின். எண்ணியார் எண்ணம் இழப்பர் இடனறிந்து துண்ணியார் துண்ணி செயின். தொடங்கற்க எவ்வினையும் எல்லற்க முற்றும் இடங்கண்ட பின்னல்லதே. நெடும்புணலுள் வெல்லும் முதலை அடும்புணலின் நீங்கின் அதனை பிற. கடலோட கால்வெல் நெடுந்தேர் கடலோடும் நாவாயும் ஓடா நிலத்தே. தொடங்கற்க எவ்வினையும் எல்லற்க முற்றும் இடங்கண்ட பின்னல்லதே. அஞ்சாமை அல்லால் துணை வேண்டா எஞ்சாமை எண்ணி இடத்தார் செயின். சிறுபடையான் செல்லிடன் சேரின் உருபடையான் ஊக்கம் அழிந்துவிடும். தொடங்கற்க எவ்வினையும் எல்லற்க முற்றும் இடங்கண்ட பின்னல்லதே. சிறை நலனும் சீரும் இளரெனினும் மாந்தர் உரை நிலத்தோடொட்டலரீதே. காலாழ்களரின் அறியடும் கண்ணஞ்சா வேளால் முகத்த களிரே. தொடங்கற்க எவ்வினையும் எல்லற்க முற்றும் இடங்கண்ட பின்னல்லதே. குறளும் பொருளும். குறள் 491. தொடங்கற்க எவ்வினையும் எல்லற்க முற்றும் இடங்கண்ட பின்னல்லதே. ஈடுபடும் செயல் ஒன்றும் பெரிதல்ல என இகழ்ச்சியாக கருதாமல் முற்றிலும் சரியான இடத்தை தேர்ந்தெடுத்து அச்செயலில் இறங்க வேண்டும். இதுதான் இக்குறளுக்கு பொருள். குறள் 492. முரண் சேர்ந்த மொய்ம்பினவர்க்கும் அரண் சேர்ந்த மாக்கம் பலவும் தரும். வரும் பகையை எதிர்க்கும் வலிமை இருப்பினும் அத்துடன் அரணை சார்ந்து போரிடும் வாய்ப்பும் இணையுமானால் பெரும்பயன் கிட்டும். இதுதான் இக்குறளுக்கு பொருள். குறள் 493. ஆற்றாரும் ஆற்றி அடுப இடனறிந்து போற்றார்கண் போற்றி செயின். தாக்குதல் நடத்துவதற்குரிய இடத்தையும் தேர்ந்து தம்மையும் காத்துக்கொண்டு பகைவருடன் மோதினால் வலிமை இல்லாதவர்க்கும் வலிமை ஏற்பட்டு வெற்றி கிட்டும். இதுதான் இக்குறளுக்கு பொருள். குறள் 494. எண்ணியார் எண்ணம் இழப்பர் இடனறிந்து துண்ணியார் துண்ணி செயின். ஏற்ற இடமறிந்து தொடர்ந்து தாக்கினால் பகைவர்கள் வெற்றி என்பதை நினைத்து கூட பார்க்க மாட்டார்கள். இதுதான் இக்குறளுக்கு பொருள். குறள் 495. நெடும்புணலும் வெல்லும் முதலை அடும்புணலின் நீக்கின் அதனை பிற. தண்ணீரில் இருக்கும் வரையில்தான் முதலைக்கு பலம். தண்ணீரை விட்டு வெளியே வந்துவிட்டால் அது ஒரு சாதாரண உயிர் கூட அதனை விரட்டிவிடும். இதுதான் இக்குறளுக்கு பொருள். குறள் 496.
கடலோடா கால்வெல் நெடுந்தேர் கடலோடும் நாவாயும் ஓடா நிலத்து. ஒரு செயலுக்குரிய இடத்தை தேர்ந்தெடுப்பவர் தேர் கடலிலே ஓடாது, கப்பல் நிலத்தில் போகாது என்பதையாவது தெரிந்தவராக இருக்க வேண்டும். இதுதான் இக்குறளுக்கு பொருள். அஞ்சாமை அல்லால் துணை வேண்டா எஞ்சாமை எண்ணி இடத்தார் செய்யின். ஒரு செயலுக்குரிய வழிமுறைகளை குறையின்றி சிந்தித்து செய்யும் இடத்து அஞ்சாமை ஒன்றை தவிர வேறு துணை தேவையில்லை. இதுதான் இக்குறளுக்கு பொருள். குறள் 498. சிறுபடையான் செல்லிடம் சேரின் உருபடையான் ஊக்கம் அழிந்து விடும். சிறு படை என்றாலும் அது தனக்குரிய இடத்தில் இருந்து போரிட்டால் பெரிய படையை வென்றுவிட முடியும். இதுதான் இக்குறளுக்கு பொருள். குறள் 499. சீரை நலனும் சீரும் இளரெனினும் மாந்தர் உரை நிலத்தோடொட்டலரீது. பாதுகாப்பான கோட்டையும் மற்றும் பல படை சிறப்புகளும் இல்லாதிருப்பினும் அப்பகைவர் வாழும் நிலையான இடத்திற்கு படையெடுத்து சென்று தாக்குவது எளிதான செயலல்ல. இதுதான் இக்குறளுக்கு பொருள். குறள் 500. காலாள் களரின் நரியெடுங் கண்ணஞ்சா வேலால் முகத்தக்களீரு. வேலேந்திய வீரர்களை வீழ்த்துகின்ற ஆற்றல் படைத்த யானை சேற்றில் சிக்கிவிட்டால் அதனை நரிகள் கூட கொன்றுவிடும். இதுதான் இக்குறளுக்கு பொருள். அன்பு குழந்தைகளே, ஒவ்வொரு குறளையும் நன்கு படித்து பாடி பழகி பொருளறிந்து பயன்பெறுங்கள். நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன்.